எம்சிஆர் கணிக்கு இனி வணக்கம். நான் உங்களுக்கு நம்ம இப்போ கரூர் காக்காவட்டியில் இருக்கிறோம். நீங்கள் தோட்டங்களை பார்த்துருப்பீங்க. தோட்டங்களில் நம்ம மருந்தடிக்கிறத காமிச்சிருக்கோம், செடிகள் காமிச்சிருக்கோம், அதனோட காய்களோட இதை காமிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு உரங்கள் எப்படி கொடுக்கறன்னு நான் உங்களுக்கு முழுசாக கேட்டல. இது பாருங்கள், இது வந்துட்டு நம்ம இங்கேருந்து தான் நம்ம அதுக்கான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே போகுது. இதில் நம்ம உயிர் உரங்கள் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். இதிலேருந்து இங்கே ஒரு பேர் அடுத்து ஒவ்வொரு தோட்டத்துக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம ஷெட்யூல் டைப்பில் ரெடி பண்ணி வச்சுருப்போம். இதில் வந்துட்டு நியூலி சாயில் ப்ளஸ் என்பிகே இது போட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இது என்பிகே சாயில் போடுறப்போ இப்படி தான் கட்டி வைக்கணும். இது போட்டு வச்சுட்டு 5 நாளைக்கு அப்புறம் நம்ம செடிகளுக்கு அப்படியே கொடுத்துடணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம இப்போ புதுசாக நட்டுருக்கிற பீக்கன் செடிக்கும் இப்போ காய்ச்சிட்டு இருக்கிற புடலை விதைகளுக்கும் போயிட்டுருக்கு. அதை நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம். இப்போ நடவு பண்ணி 2 நாள் ஆகுது. எப்படி முளைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து தான் நமக்கு இந்த தொட்டி தான் நமக்கு இங்கே நீர் ஆதாரம். அங்கேருந்து போர்லேருந்து வர்ற தண்ணியை நம்ம இந்த தொட்டியில் விட்டுருவோம். இது ஒரு 70,000 லிட்டரு கொள்ளளவு கொண்ட தொட்டி. இந்த தொட்டியில் தர தண்ணியை வச்சு தான் நம்ம இங்கே 4 ஏக்கர் விவசாயம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம இதுவுமே நம்ம உயிரினங்கள் தயாரிக்கிறதுக்கான பேரல் தான். இது கொஞ்சம் கீழே கேட்டுவால் பிரச்சனைனால ரெடி இல்லாத இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இங்கே தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள், இதை வெஞ்சுரி மூலிமா நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம தோட்டங்களுக்கு கொடுக்கறனால நம்மளோட வேலைப்பளு ரொம்ப கம்மியாகிடுது. நம்ம எதுவுமே இங்கேருந்தே நேரடியாக கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த தோட்டத்துக்கும் இந்த தோட்டத்துக்கும் 1/2 கிலோமீட்டர் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உரங்களை வந்துட்டு ஒரே இடத்துலேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் தோட்டத்தில் வந்துட்டு டெக்னிக்காக செட் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களோட வேலைப்பளுவை குறைக்க முடியும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். நன்றி, வணக்கம்.